அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தேனி, தென்காசி, குமரி, நெல்லை, தூத்துக்குடியில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தேனி, தென்காசி, குமரி, நெல்லை, தூத்துக்குடியில் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மழை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் பரவலாக பல மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு 5 நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் மேலும் 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்து வருகின்றது. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேனி, தென்காசி, குமரி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாவட்டங்கள் நம்ம திரையில பார்க்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் கனமழைக்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையை பொறுத்தவரையில பல மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக விழுப்புரம், கன்னியாகுமரி, ஈரோடு, கோவை, சேலம் ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டருக்கு மேலும், விழுப்புரத்தில் மட்டும் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கின்றது. கோவையை பொறுத்தவரையிலே தொடர்ந்து அதிகமான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கும் 10 சென்டிமீட்டருக்கு மேல் பல இடங்களில் மழை பதிவாகி இருக்கின்றது. அதே போல நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, கடலூர், பெரம்பலூர், தேனி, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் சுமார் 8 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்திருக்கின்றது. எனவே பல இடங்களில் மழை பெய்வதற்கான அந்த வாய்ப்பு, குறிப்பாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கக்கூடிய நிலையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அழைத்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதற்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த அணைகள் திறந்து விடுவது போன்ற விஷயங்கள் இருந்தால் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அது போன்று அந்த மழை வெள்ள பாதிக்கப்பட்டு அவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டால் அவர்களுக்கான உணவு, அதே போல அந்த போர்வைகள் போன்றவற்றை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பருவமழை தமிழ்நாட்டில் இன்னும் தொடங்காத நிலையில் கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலும் கோடை வெப்பம் வாட்டி வளைத்து வந்த நிலையில் லேசான மழையாக தொடங்கி தற்போது 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையாக பெய்து வருகின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.